டிவி நடத்தும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களை போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களை போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் டுடே சண்டே ஜாம். சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அப்படி தானே? எப்படா அந்த நிகழ்ச்சி வரும்னு சொல்லி ஆர்வமாக உட்காந்துருக்கேன் அப்படி தானே? நாங்களும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். இன்றைக்கி நம்ம சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் நம்ம இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? பைபிளில் இருந்து ஒவ்வொரு வரலாறாக படிச்சுட்டு இருக்கோம் அப்படி தானே? போன வாரம் படித்த வரலாறுல தொடர்ச்சி அப்படி வரும். இந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பைபிளை முழுக்க படித்த ஒரு திருப்தி உங்களுக்கு உண்டாகும். வழக்கமாக சண்டே ஸ்கூலில் ஏதாவது ஒரு பைபிள் கதை சொல்லுவாங்கல்ல, இப்போ நம்ம பைபிளை ஒழுங்காக படிச்சுட்டு உங்களுக்கு தெரியும் தானே? ஓகே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு என்ன தலைப்பு தெரியுமா? திக்கற்றவர்களுக்கு தேவன் துணை. சொல்லுங்க பார்க்கலாம். திக்கற்றவர்களுக்கு தேவன் துணை. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சி ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சலாமா? ஜெபம் நம்ம என்ன செய்யணும்? கையை குப்பி கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். உங்களுக்கு தெரியும்ல, ஜெபம் பண்ணும்போது சும்மா அப்படி சோபால படுத்துட்டே இருக்கக்கூடாது, அப்படியே சாஞ்சிட்டு இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது யார்கிட்ட பேசுகிறோம்? ஏசப்பாட்ட பேசுகிறோம். ஏசப்பாட்ட பேசுறதுனா ரொம்ப கவனமாக இருக்கணும்ல. ஏசப்பா ரொம்ப பரிசுத்தமானவங்க அப்படி தானே? அவங்ககிட்ட பேசும்பொழுது நம்ம மரியாதையோடு பேசணும். அப்போ அதுக்கேற்றால ஒழுங்காக இருப்பீங்களா? கை குப்பி கண்ணை போடணும். வெரி குட். எங்களோட சேர்ந்து சொல்லுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி மூலமாக என்னோடு கூட பேசுங்க, வழி நடத்துங்க, இதை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வெரி குட். நீங்களா கெட்டிக்கார பிள்ளைகள். ஜெபம் பண்ணும்போது ரொம்ப சின்சியராக ஜெபம் பண்ணுறீங்களா? ஓகே, இப்போது நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம்? ஒரு அழகான பாட்டு, ஆக்ஷன் சாங். ஆக்ஷன் சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? இன்னைக்கு ஆக்ஷன் சாங்கில் இருக்க உங்களுக்கு யார் வராங்க தெரியுமா? கிறிஸ்டோபர் அண்ணன், பிராங்க்லின் அண்ணன், அப்புறம் ஜோஷுவா அண்ணன். 3 பேரும் சூப்பராக ஆக்ஷன் போட்டு பாட்டு பிடிக்க போகிறாங்க. கேட்போமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புது பாட்டு கற்றுக்கலாம்னு சொல்லி அவளாந்து உட்காந்துருக்கீங்க அப்படி தானே? இன்னைக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு புது பாட்டோட வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக நான் எப்போவுமே ஒரு கேள்வியோட தான் ஆரம்பிப்பேன். இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டலாமா உங்கள்கிட்ட? அண்ணே இங்கே வாங்க, கிட்ட வாங்க. சொல்லுங்க. இப்படி வாங்க, இப்படி எல்லாம் கிட்ட வாங்க. குட்டீஸ், இப்படி இடிச்சுட்டே இருந்தால் பிடிக்குமா, இல்லைண்ணா நல்லா ஃப்ரீயாக பின்ன போங்க? இப்படி ஃப்ரீயாக இருந்தால் தானே நல்லா இருக்கு. எப்படின்னா இருக்கு? ஃப்ரீயாக இருந்தால் தான் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குண்ணே. என்னடா கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன் பார்க்கீங்களா? இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு கற்றுக்க போகிறோம். பார்க்கலாமா? அந்த வழியாய்
பாட்டு எப்படி இருந்தது? எப்படின்னு இருந்தது? சூப்பரா இருந்தது அப்படிதானே? இப்போ அண்ணன் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டேன் அப்படிதானே? என்ன கேட்டேன்? இப்படி இடிச்சிட்டு இருக்கிறது நல்லா இருக்கா இல்லைன்னா ஃப்ரீயா இருந்தா நல்லா இருக்கா? அண்ணன் என்ன சொன்னாங்க? ஃப்ரீயா இருந்தாதான் நல்லா இருக்கு. ஆனா அந்த பாட்டு என்ன சொல்லுது? வழி ரொம்ப பெருசா இருக்கு, எல்லாரும் போறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அதுல போகக்கூடாது அப்படிதானே? பரலோகத்துக்கு போற பாதை வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப இடுக்கமா இருக்கும் அப்படிதானே? ரொம்ப கஷ்டமா இருக்கும். பரலோகத்துக்கு போற பாதையில தான் நம்ம பயணிக்கணும். அதான் இந்த பாட்டை அருமையா சொல்லுது அப்படிதானே? இப்போ இந்த பாட்டை நம்ம கத்துக்கலாமானே? பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமா? சரி, இப்போ அண்ணன் நான் பாடுறேன், உங்க கூட சேர்ந்து அண்ணன் 2 பேரும் பாடுவாங்க. சரியா? பாடலாமா? ரெடியா? விரிவு 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 வாசல் ரொம்ப விரிவு, விரிவு 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 வாசல் ரொம்ப விரிவு, அகலம் 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 வழியும் ரொம்ப அகலம், அகலம் 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 வழியும் ரொம்ப அகலம், விரிவு 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 வாசல் ரொம்ப விரிவு, விரிவு 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 வாசல் ரொம்ப விரிவு, அகலம் 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 வழியும் ரொம்ப அகலம், அகலம் 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 வழியும் ரொம்ப அகலம், அந்த வழியாய் ஓடி உள்ளே செல்வோர் அதிகம், அந்த வழியாய் ஓடி உள்ளே செல்வோர் அதிகம், கேடு ஐயோ கேடு அந்த வழியின் முடிவிலே, கேடு ஐயோ கேடு அந்த வழியின் முடிவிலே, கண்ணை கவரும் மாய வழியில் சென்று விடாதே, கண்ணை கவரும் மாய வழியில் சென்று விடாதே. சூப்பர், எவ்வளவு அருமையா பாடுதாங்கனே, அழகா படிக்காங்க. ஆமா, உங்க கூட சூப்பரா பாடுதாங்க. சரி, இப்போ அடுத்த சந்த கத்துக்கலாமா? ரெடியானே? ரெடி. இடுக்கம் 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 வாசல் ரொம்ப இடுக்கம், இடுக்கம் 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 வாசல் ரொம்ப இடுக்கம், நெருக்கம் 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 வழியும் ரொம்ப நெருக்கம், நெருக்கம் 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 வழியும் ரொம்ப நெருக்கம், இடுக்கம் 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 வாசல் ரொம்ப இடுக்கம், இடுக்கம் 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 வாசல் ரொம்ப இடுக்கம், நெருக்கம் 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 வழியும் ரொம்ப நெருக்கம், நெருக்கம் 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 வழியும் ரொம்ப நெருக்கம், அந்த வழியை கண்டு உள்ளே செல்வோர் கொஞ்சம், அந்த வழியை கண்டு உள்ளே செல்வோர் கொஞ்சம், அந்த வழி கடினமானால் முடிவு என்றும் இன்பம், அந்த வழி கடினமானால் முடிவு என்றும் இன்பம், நீயும் இந்த வழியில் செல்ல உதவி செய்வாரே இயேசு, நீயும் இந்த வழியில் செல்ல உதவி செய்வாரே, நீயும் இந்த வழியில் செல்ல உதவி செய்வாரே இயேசு, நீயும் இந்த வழியில் செல்ல உதவி செய்வாரே. என்ன அழகா பாடிட்டாங்கன்னு உங்க கூட சேர்ந்து. சூப்பரா பாடிட்டாங்க. பெரிய பாட்டா இருக்கு. சரி, எப்படி கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சேன். எங்க பிள்ளைகள் சூப்பரா படிப்பாங்க. என்ன விட சாமி ஓட்டாங்க, அழகா படிப்பாங்க. ஆமா, இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஆக்ஷன் பாத்துருவோம். ஆமா, இதே இவ்வளவு சூப்பரா பாடுறாங்க அப்படின்னா ஆக்ஷன்லாம் அவங்க நம்மளோட பயங்கரமா போடுவாங்க போல. நமக்கு தான் வராது. ஆமா, அழகா போட்டுரும். சரிண்ணே, இப்போ நம்ம ஆக்ஷன் கத்து கொடுக்கலாமா? நீங்க சொல்லி கொடுங்க. ரெடியா? இப்போ நீங்க சத்தமா பாடணும். பாடினா மட்டும் தான் நாங்க இங்க ஆக்ஷன் பண்ண முடியும். சரியா? அப்படி பாடல அப்படின்னா நாங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும், ஆக்ஷன் பண்ண மாட்டோம். சரியா? ரெடியா இருக்கீங்களா? ரெடி. பாட்டு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததா? என்ன பாத்தீங்களா? அப்படி எல்லாரும் நம்ம ஆக்ஷன் பண்ண பார்த்து
ஆன்னு இருக்காங்க. 2 கொசு 5 உள்ள போயிட்டு எனக்கு மூச்சா வாங்கிட்டேன். ஆமாண்ணே, எல்லாம் உங்க டான்ஸை பார்த்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். முடியலண்ணே. ஆமாண்ணே, ஆனா பிள்ளைகள் பாருங்க எவ்வளவு உற்சாகமா இப்ப ஆடுவாங்கன்னு. ஆமா, எவ்வளவு சவுண்டா பாட்டு பண்ணாங்க தெரியுமா? ஆமா, இப்போ குட்டீஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து திருப்பி ஆக்ஷன் பண்ணிடலாமா ஒரு வாட்டி? ரெடியா? எல்லாத்தையும் தூரம் வச்சுக்கோங்க, கிட்ட எதுவுமே இருக்க கூடாது, சரியா? டிஸ்டர்பன்ஸே இல்லாம. வீட்டுல எதையும் உடைச்சிடாம. ஆமா, நிதானமா. ஆமா, உடைச்சிடாதீங்க. கிறிஸ்டபர் மாதிரி உற்சாகமா ஆடினீங்கன்னா அது டப் டப்னு பொருள்லாம் உடையும், சரியா? ஒரு மாதிரி எல்லாத்தையும் தள்ளி வச்சுக்கோங்க, சரியா? ஃப்ரீயா ஆயிக்கோங்க. ஆடலாமா? ரெடியா? எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்க. எல்லாரும் சூப்பரா ஆடிட்டாங்கனே. உங்களுக்கு கை தட்டிடலாமானே? கை தட்டிடலாம். சூப்பரா ஆடிட்டாங்க குட்டி. ஓகே குட்டீஸ், எல்லாரும் இந்த பாட்டை இன்னைக்கு செமையா கத்துக்கிட்டீங்க, செமையா ஆக்சன் பண்ணீங்க. இதே மாதிரி இன்னொரு பாட்டோட நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். பாட்டு எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததா? ஆக்ஷன் எப்படி இருந்தது? அண்ணமார் பாத்தீங்களா எவ்வளவு அழகா ஆக்ஷன் போட்டாங்க. அண்ணமார் ஆக்ஷன் போடுறது சும்மா நேரப்ப குடிக்கல, நீங்களும் இந்த ஆக்ஷனை போடணும். அண்ணமார் ஆக்ஷன் போடுற மாதிரி நீங்களும் பண்ணணும். அண்ணமாரு காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய அண்ணமார் ஆக்ஷன் போட முடியும், ஆக்ஷன் பண்ணாமல் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஓகே, ஆக்ஷனை மறந்துடாதீங்க. திரும்ப திரும்ப இந்த பாட்டை பாடி பார்க்கணும். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? அழகான ஒரு மனப்பாட வசனம். இதை சொல்லிக் கொடுக்க இன்னைக்கு நம்ம ப்ளூயி வராங்க. ப்ளூயி கூட சாரிஸ் அக்கா வராங்க. சாரிஸ் அக்கா புதுசாக இருக்கா? ஆமாம், ஒரு குட்டி அக்கா வந்திருக்காங்க. அந்த அக்கா இன்னைக்கு உங்களுக்கு வசனம் சொல்லுவாங்க. அந்த அக்கா வசனம் சொல்றது கேட்கலாமா? நீ எங்க இங்க வந்திருக்க? நானும் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வசனம் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். நானும் இங்க சொல்லி கொடுக்கணும் வந்தேன். நானும் ஆசையா வந்தேன். நீங்க சொல்லி கொடுங்க, நான் அத வாங்கி நானும் இவங்களும் சேர்ந்து ஒண்ணா படிச்சுக்கிறோம். சரியா? நீங்க என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? சங்கீதம் 46:1. சங்கீதம் 46:1. சரி, நீங்க சொல்லுங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இது ரொம்ப சின்ன வசனமா இருக்கு. இல்ல அழகா படிச்சுவாங்க. ஆமா. அப்ப நீங்க ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தீங்களா? நாங்க மனப்பாடம் பண்றோம். சொல்லி கொடுங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46:1. சூப்பரா சொன்னீங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சொல்லிடுவோமா? மனப்பாடமா சொல்லி பாப்போமா? சொல்லுங்க. தேவன் நமக்கு அடைக்கலமான அவர்களும் ஆனவர். இதம் 46
1. எங்க நாங்க கரெக்ட்டா சொல்லிட்டோமா? கரெக்டாக சொன்னீங்க. சூப்பர். எங்க குட்டி பிள்ளை எல்லாம் சூப்பரா சொல்லுச்சா? சூப்பராக சொல்லிச்சு. கட்டிடுவோமா? கட்டிடலாம். அப்போ அடுத்த வாரம் இன்னொரு வசனத்தோட இவங்களை வந்து நம்ம பார்ப்போம். என்னக்கா? அடுத்த வாரம் இன்னொன்று வசனத்தோட வரேன். பாய். சரி சக்கா, அழகாக வசனம் கொடுத்தாங்கல்ல, படம் படிச்சிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, பைபிள் வசனத்தை நம்ம மனதில் ஆழமாக வச்சுருக்கணும். மற்ற உலக பிரகாரம் பாடங்கள்லாம் மறந்து போகலாம், ஆனால் பைபிள் வசனம் கடைசி வரைக்கும் மறக்காது. நமக்கு ஏதாவது ஒரு கேள்வி வரும்பொழுது ஆண்டவர் வசனம் மூலமாக நம்மளோட கூட பேசுவார். ஆமாம், அவர் வசனம் மூலம் பேசும்போது சரியாக பேசுவார். அதனால் வசனத்தை மறந்துடாதீங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் வசனத்தை எழுதி வச்சுக்கணும் பேப்பரில். திடீர்னு ஏதாவது ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, ஏதாவது கேட்பாங்க, வசனத்தை மறந்துடக்கூடாது, மனதில் ஆழமாக பயிற்சி வச்சுருங்க. சொல்லி பார்க்கணும். இந்த வாரம் ஸ்கூலுக்கு போகும்பொழுது அங்கங்கே வரும்பொழுதெல்லாம் நீங்கள் சொல்லி பார்க்கணும். வசனத்தை மறந்துடாதீங்க. சரி, இப்போ அடுத்தபடியாக உங்களுக்கு பைபிள் கதை சொல்றதுக்கு யார் வராங்க தெரியுமா? ஜோஷுவா அண்ணா வராங்க. ஜோஷுவா அண்ணா புதுசாக இருக்கா உங்களுக்கு? ஆமாம், இன்னைக்கு உங்களுக்கு ஜோஷுவா அண்ணன் ஒரு பைபிள் கதை சொல்ல போகிறாங்க. அண்ணனை கூப்பிட்டுலாமா? ஹாய் குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு பைபிள்ல இருந்து ஒரு சின்ன ஒரு சம்பவம் பார்க்கலாமா? ஆமாம், அது யாரை பற்றினா நம்ம யாக்கோபண்ணனை பற்றி. யாக்கோபண்ணன் தன்னோட சகோதரனான ஏசாவோட சண்டை போட்டு தூர தேசத்துக்கு போயிருந்தாங்க. அவனுக்கு யாருமே இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணனை பகைச்சிட்டான், சகோதரன் எல்லாத்தையும் பகைச்சிட்டான், சொத்து மட்டும்தான் இருக்குது. தனிமையிலே அப்படி தூர தேசத்துக்கு அப்படி வந்துடுதான். நம்மளுக்கு எப்படி அம்மா ஒரு நிமிஷம் இல்லைனாலுமே நமக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும்ல. ஆனால் அவனுக்கு அம்மா இல்லாமல், அப்பா இல்லாமல், சகோதரர் இல்லாமல் தூர தேசத்துக்கு எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு அவன் தூர தேசத்துக்கு பேர் தான். அது சொத்து மட்டும்தான் அவன்கிட்ட இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தூர தேசத்தில் ஒரு சில மேய்ப்பர்களை பார்க்குறான். அங்கே போய் அவனோட மாமாவை பற்றி விசாரிக்கிறான். ஆமாம் தெரியும், அவர் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் நல்லா இருக்காரு, இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறான். அவனோட தாய்மாமா பொண்ணு வந்து தூரமாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு வர்றதை ஒரு சில பேர் பார்க்குறாங்க. பார்த்து இவ தான் உன்னுடைய மாமாவோட மகள் அப்படின்னு சொல்லி சொல்லையும், ராகேல் தூரமாக ஆட்டு மந்தைங்களோட வர்றதை இவனும் பார்க்குறான். ராகேலோட ஆட்டு மந்தையோட அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கிணறை திறந்து எல்லா ஆடுகளுக்கும் தண்ணீரை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ராகேலும் யாக்கோபும் சந்திச்சதும் நான் இன்னாரு அப்படின்னு சொல்லி யாக்கோபு ராகேல்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். நான் அப்பாவை விட்டு, அம்மாவை விட்டு, தன்னோட சகோதரனை விட்டு, தன்னோட சொத்து மட்டும்தான் இருக்குது, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ராகேல்கிட்ட சொல்கிறான். ராகேல் என்ன பண்ணுறாங்க, குடுன்னு ஓடி போய் தன்னோட அப்பாவான அவங்க அப்பா யாரு, சொல்லுங்க பார்ப்போம். அவங்க அப்பா யாரு? லாபான். ஆமாம், அவங்க லாபான்கிட்ட போய் அவங்க மகளான ராகேல் போய் சொல்கிறாங்க. அந்த லாபான் யார் தெரியுமா? அந்த யாக்கோபோட தாய்மாமா. நமக்கெல்லாம் நிறைய தாய்மாமா இருப்பாங்கல்ல, ரொம்ப அன்போட நிறைய அவங்க வீட்டுக்கு போனால் நிறையா ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, நம்மளை நல்லா கொஞ்சுவாங்க. அதே மாதிரி யாக்கோபுக்கும் ஒரு தாய்மாமா அந்த ஊரில் இருந்தாங்க. யாக்கோபு அந்த விஷயத்த ராகேல் வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டதும் லாபான் வந்து அடிச்சு பிடிச்சி ஓடியாரான். என் மருமகன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோட யாக்கோபை கூட்டிட்டு போக வரான். ஆமாம், நமக்கும் எவ்வளவோ பேர் வெறுத்திருப்பாங்க, ஒதுக்கியிருப்பாங்க. ஆனால் யாக்கோபோட கர்த்தர் இருந்ததுனால அவன் மாமாவை வந்து கர்த்தர் சந்திக்க வச்சாரு. நமக்கு மாமாவோட ஒரு எப்படி இருக்கும் தெரியுங்களா? நல்ல செல்லமாக பார்த்துக்கிடுவாங்க, எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க, காசு கொடுப்பாங்க, மாமா வீட்டுக்கு போனால் நல்லா வரவேற்பாங்க. அதே மாதிரி தான் யாக்கோபோட மாமாவும் அவனை நல்லா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்லா அவனுக்கு சாப்பாடை கொடுத்து நல்லா வரவேற்றாங்க. ஒரு மாதம் அவங்க வீட்டிலேயே தான் தங்கியிருந்தான். பாருங்க, இதில் இந்த கதையில கூட பாருங்க, அவன் எல்லாரையும் விட்டுட்டு வந்தான். யாருமே இல்லையே, எனக்கு யார் இருக்கா, அம்மா இல்லை, அப்பா இல்லை, சகோதரர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வெறுமையாகவே வந்தான். சொத்து மட்டும்தான் இருக்கு, ஆனால் ஒரு தனிமையாக வந்தான். ஆனால் கர்த்தரோட சித்தம் எதுனா
அவனோட மாமாவை சந்திக்க வச்சது. அவனோட மாமாவை சந்திச்சதுனால அவனுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். கண்காணாத தேசத்துக்கு போனான், ஆனால் ஒரு புது உறவு அவனுக்கு கிடைச்சது. இப்போதும் கூட நம்ம சிந்திக்கலாம், நமக்கும் அம்மா இல்லாமல் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அப்பா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை கூட நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல உறவை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். யாக்கோபுக்கு எப்படி அவங்க தாய் மாமா எல்லா வகையிலையும் உறுதுணையாக உதவியாக இருந்தாரோ அதுபோல் குட்டி தம்பிகளா உங்கள் கூடயும் கர்த்தர் இருக்காரு. உங்களுக்கு உறவு இல்லைன்னு நினைக்கலாம், அண்ணன் இல்லைன்னு நினைக்கலாம், அப்பா இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனால அவ்வளோ உறவையும் கர்த்தர் உங்களுக்கு யார் மூலமாவது தருவார். அந்த அன்பு யாக்கோபுக்கு மாமா மூலமாக எப்படி கிடைச்சதோ அதுபோல் உங்களுக்கும் அந்த அன்பு கிடைக்கும். ஓகே குட்டி பிள்ளைகளா, தேங்க்யூ. இன்னொரு கதையோட அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய். ஜோஷுவா கதை சூப்பராக சொன்னாங்கல்ல, அழகாக இருந்ததா? ஆமாம், ஜோஷுவான்னு என்ன சொன்னாங்க? யாக்கோபுக்கு யாருமே இல்லாத காலத்தில் தேவன் உதவி செஞ்சார், அப்படி தானே? உனக்கும் நீ ஏதாவது பிரச்சனை யாருமே இல்லைன்னு கவலைப்படக்கூடாது, கஷ்டமே படாத. ஏசப்பா இருக்காங்க, ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணு. உனக்கு யார் இல்லைன்னு கவலைப்படாத, ஏசப்பா இருக்காங்க. நீ ஏசப்பாவோட அன்பு ஆதரவோட ஜெபத்தோட இருந்தேன்னா ஏசப்பா நிறைய நல்ல நின்று உருவாக்கி தருவாங்க, நிறைய ஆதரவு பிறகு தருவாங்க. ஓகே, அடுத்த நம்ம காய்ச்சல யார் வரப்போறாங்க தெரியுமா? நம்ம பிரபு என்ன வரப்போறாங்க. ஆமாம், பிரபுன்னு ரொம்ப நாளா குட்டி பிள்ளைகளை கதை சொல்லி நல்ல எக்ஸ்பீரியன்ஸா நானே சூப்பரான கதை பிரபுன்னு சொல்லுவாங்க. பிரபுன்னு கதை கேட்கலாமா? தம்பி தங்கச்சி சந்தோஷமா இருக்கீங்களா? நான் இப்போ சொல்ல போகிற கதை கதை இல்லை, உண்மை சம்பவம். மதுரையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. ப்ரேயர் பண்ணாங்க, கடவுள் கிருபையினால் ஒரு அழகான பெண் குழந்தை அவங்களுக்கு கிடச்சிச்சு. இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அந்த குழந்தை 2 வயசாக இருக்கும்போது வேளாங்கண்ணிக்கு டூர் போயிருந்தாங்க. போன இடத்துல அது ஒரு குரூப்பாக வேனில் அந்த ஊரில் இருந்து போயிருந்தாங்க. ஒரு 20-30 பேர் சேர்ந்து போயிருந்ததுனால எல்லாருமே அந்த குழந்தைய கொஞ்சினாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளையோட அந்த இடத்துல சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படி அந்த இடத்துல போன இடத்துல அந்த குழந்தை திரும்பி வரும்போது மிஸ் ஆயிட்டு. எங்கெங்கெல்லாமோ தேடி பார்த்தாங்க, அந்த பிள்ளை கிடைக்கவே இல்லை. ரொம்ப வருத்தமாயிட்டு. போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க புகார் கொடுத்தாங்க. எல்லா பக்கத்துலேயும் தேடி பார்த்தாலும் அந்த குழந்தை கிடைக்கல. மறுபடி வேறு வழி இல்லாமல் மதுரைக்கே திரும்பி வந்து தங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு டைமும் நியூஸ் பேப்பரில் டிவியில் என்னெல்லாமோ விளம்பரம் பண்ணியும் அவங்களுக்கு அந்த குழந்தை கிடைக்கலன்னொன்னே ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏசப்பா எனக்கு எங்கள் குழந்தையை தாங்க அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு நாட்கள் கடந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கவே இல்லை. அப்போ முடிவு பண்ணாங்க, சரி நம்ம குழந்தை தான் கிடைக்கல, நம்ம ஏதாவது கஷ்டப்பட்ட குழந்தைகள், அநாத குழந்தைகள், அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் யாரையாவது தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டு நிறுவனத்தில் போய் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், அதுவும் பெண் குழந்தை வேணும் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க, எழுதி வச்சுட்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 2004 சுனாமி வந்துச்சு. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ரொம்ப பெற்றோரை இழந்த குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் இப்படி செய்தி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இவங்களுக்கு வந்துச்சு, ஒரு அழகான குழந்தை இருக்கிறாங்க, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு அவங்க பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தில் இருந்து ஒரு குழந்தை வந்துச்சு. அந்த குழந்தை ரொம்ப சுட்டி பிள்ளையாக இருந்தா, அழகான பிள்ளையாக இருந்தா, அவங்க நேசிச்சாங்க, வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் அந்த பிள்ளையிட்ட, அம்மா உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்களே, அதனால தானே உன்னை நாங்கள் கிடச்சிருக்கு, நீ எந்த ஊர்லேருந்து வர அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வேளாங்கண்ணியில் இருந்தேன், நான் 2 வயசுலேயே எங்கள் அப்பா அம்மா என்னை தவற விட்டுட்டாங்க, என்னை வளர்த்தவங்களும் என்னை தத்தெடுத்து தான் வளர்த்தாங்க, ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏசப்பா, என்ன பெற்றவங்களும் எனக்கு யாரும் தெரியாது, என்னை வளர்த்தவங்களும் இறந்து போயிட்டாங்கன்னு ஜெபம் பண்ணேன், இப்போ எனக்கு கடவுள் உங்களை தந்திருக்காங்க அப்படி சொன்னோடனே இவங்களுக்கு தான் இழந்து போன, நம்ம தொலைச்சி போன குழந்தையா இதுதான் இருக்குமோ அப்படின்னு எண்ணத்தில் அவன் முதுகில் உள்ள அந்த மச்சம் இருக்குதான்னு பார்த்தாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அவங்க பெத்த குழந்தை தான் அது. அன்பு தம்பியே தங்கச்சியே, நீ சோர்வாக இருக்கியா, எனக்கு யார் இல்லைன்னு நினைக்கிறியா, கடவுள் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்கன்னு நினைக்கிற, கவலையே படாத, கடவுள் உன்னை நேர்த்தியாக வளர்நடத்துவார். அந்த பிள்ளைய அவங்க பெற்றோர்கிட்டே கொண்டாந்து சேர்த்த கடவுள் உன்னையும்
உன்னுடைய தேவைகள் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இன்னொரு கதையோட அடுத்த வாரம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். பிரபுவனு கதை சூப்பராக சொன்னாங்கல்ல, என்ன ஆச்சரியமா இருந்தது பத்தியா? அந்த குட்டி பாப்பா எனக்கு யாரும் ஆதரவு ஜெபம் இருந்தா ஆண்டவர் கரெக்டாக எப்படி கொண்டு மேட்ச் பண்ணுறாரு பாரு. அவள் ஜெபம் இருந்தா, எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டே இருந்தா. உங்களில் யாருக்கும் அம்மா அப்பா இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? யாரும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களா? எனக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே படாதீங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை நேர்த்தியாக சந்திப்பாங்க. இந்த குட்டி பாப்பாவை எவ்வளோ ஆச்சரியமாக பாருங்களேன். சுனாமி வந்தோடனே ரொம்ப தவிச்சிருப்பால, கடைசி ஜெபம் பண்ணா ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாங்க. பிரபுன்னு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, இந்த நாளுடைய கடைசிக்கு வந்துட்டோம், அப்படி தானே? ஆமாம், இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். வழக்கம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கேள்வி கேட்ட உடனே டக்குனு மொபைல் எடுத்து அதை அப்படியே அந்த கேள்விக்கு பதில் அடித்து அனுப்பிடுவீங்கல்ல. ஆமாம், இன்னைக்கு கேள்வி என்ன தெரியுமா? யாக்கோபுடைய மாமா பெயர் என்ன? கண்டுபிடிச்சிங்களா? கெட்டிக்கார. வெரி குட் வெரி குட் வெரி குட். நீங்களா சூப்பர் பிள்ளைகள். கதையில கவனிச்சிங்கல்ல, யாக்கோபுடைய மாமா பேர் என்ன? மாமா பேர் என்ன தெரிஞ்சுன்னா டக்குன்னு அப்படியே டைப் படிங்க. டைப் படிச்சு கீழே நம்பர் தெரிஞ்சு பாருங்க. தெரியுதா? ஆமாம், இந்த நம்பருக்கு உடனே எஸ்எம்எஸ் பண்ணுங்க. எங்கே சொல்லியிருக்கிறேன், ஒரே வீட்டில் ஒரு மொபைல் இருக்கும். அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி 4 இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் 4 பேருமே அந்த மொபைல் ஆன்சர் பண்ணலாம். ஆனால் ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சராக இருக்கணும். அந்த ஆன்சரை போட்டு உங்கள் பேரை டைப் படிங்க. உங்கள் பேரை டைப் படித்து இந்த நம்பருக்கு அனுப்பிடுங்க. இந்த நம்பரில் ஜபாக்கா அதை அட்டென்ட் பண்ணி அதை நோட் பண்ணிக்கிடுவாங்க. போன தடவை மாதிரி கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு இந்த தடவையும் சூப்பரான பரிசு கொடுக்க போகிறாங்க. வெரி குட். ரொம்ப ரெடி ஆகிட்டீங்களா? ஓகே, நல்லா திரும்ப சொல்கிறேங்க. யாக்கோபுடைய மாமா பேர் என்ன? வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, இன்னைக்கு முழு நிகழ்ச்சியிலையும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். திக்கற்றவர்களுக்கு தேவன் துணை. உனக்கு யாரும் இல்லை, நமக்கு யார் இருக்கா? நமக்குலாம் ஒத்துருமே இல்லை, நமக்கு எதுவுமே இல்லை. நமக்கு படிப்பு வரமாட்டுக்கு, நமக்கு அறிவு இல்லை, ஞாபக சக்தி இல்லை, நமக்கு திறமையே இல்லை, நமக்கு அம்மா இல்லை, நமக்கு அப்பா இல்லை. அப்படி கவலைப்படுறியா? கவலைப்படாத. எல்லா நேரத்திலையும் நமக்கு அப்பா அம்மா எல்லா உறவுகளுமாக எல்லா திறமைகளுமாக ஆண்டவர் கூட இருக்கிறாங்க. நீ ஆண்டவரை மாத்திரம் நம்பி ஆண்டவரோடு இருந்தேன்னா ஆண்டவர் உனக்கு துணையாக நிற்பாங்க. சரியான துணைகளை உனக்கு கொண்டு தருவாங்க. ஓகேயா? நம்ம நிகழ்ச்சி ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? அப்படி யாராவது நீங்கள் ஆதரவு இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. எஸ்அப்பா எனக்கு தாங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் நேர்த்தியான உறவுகளை உங்களுக்கு தருவாங்க. ஜெபம் பண்ணலாமா? கை கூப்பி கண்ணை மூடுங்க. நினைச்சிருக்கேன், ஜெபம் பண்ணும் பொழுது வேடிக்கை பார்க்கக்கூடாது, விளையாடக்கூடாது, அங்கங்கே பார்க்கக்கூடாது. சோபாவில் சாஞ்சிருக்கான் பாரு தம்பி. சோபாவில் சாங்க, நேரம் உட்காருங்க. கை கூப்புங்க, கண்ணை மூடுங்க. சொல்லச்சே கூட சொல்லுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு நீங்க இருக்கிறீங்க, திக்கற்றவங்களுக்கு நீங்க உதவுவீங்க, அதுக்காக நன்றி. எனக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். வெரி குட் வெரி குட். உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுதெல்லாம் நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் அப்படியே ஆன்சர் தராங்க. உனக்கு யார் இல்லைன்னு கவலைப்படாத, உனக்கு ஏசப்பா இருக்காங்க. ஓகே, மீண்டும் ஒரு அட்டகாசமான அழகமான சிறப்பான சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூடி விடைபெறுவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால். அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.